அடுத்த கேள்வி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. என்றாலும் கூட இலங்கை அரசாங்கமே சிங்கள அரசாங்கமே அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு வரைவு தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையே இந்திய அரசு வழிமொழிகிறது என்பதுதான் நமக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல் இருக்கிறது. இந்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்திய அரசு தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா தரப்பிலிருந்தும் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் இதற்காக செய்கிறார் அதற்காக செய்கிறார் என்ற விமர்சனங்களை கைவிட வேண்டும். அதிமுக செய்கிற விமர்சனமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய அமைப்புகள் செய்கிற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அமைந்துவிடக் கூடாது. நம்முடைய ஒற்றுமையை நாம் மிக வலுவாக காட்ட வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய கேள்வியின் ஒரு பிற்பகுதியை நீங்கள் அதற்கு உரிய பதிலை தெரிவிக்க தவிர்த்து விட்டீர்கள். அதாவது ஐநாவில் அழுத்தம் தர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டும் என்ற ஒரு கூடுதல் கோரிக்கை எதற்காக? இல்ல ஐநாவில் அழுத்தம் தர வேண்டும் என்பதுதான் டெசோவினுடைய கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையும் திமுகவினுடைய கோரிக்கையும் கூட. ஆனால் 3 அமைச்சர்கள் வந்து அவரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை அவர்கள் சொல்லிவிட்டு போனதாக சொன்னார். அதாவது ஜெனோசைட் என்கிற வகையிலே இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த சந்திப்புக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் சொன்னார். ஆகவே அந்த தீர்மானத்தை இங்கே கொண்டு வந்து திமுகவை சமாதானப்படுத்துவதற்கு இந்திய அரசு முயற்சிக்கலாம் என்ற ஒரு கருத்து தான் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது பயனற்றதுதான். தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்வதைப் போல இந்திய நாடாளுமன்றத்திலே அங்கே நிகழ்ந்திருப்பது இனப்படுகொலைதான் என்று தீர்மானம் நிறைவேற்றுவதனால் எந்த பயனும் இல்லை. இந்திய அரசு ஐநா பேரவையிலே அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் சரியானது. டெசோ அமைப்பினுடைய கோரிக்கையும் அதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சந்திப்பிலே நிகழ்ந்த போது இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்து எழுந்தது. அதை இந்திய அரசு செய்ய போகிறதா என்று தெரியவில்லை. கலைஞர் சொன்னார் என்னென்ன பேசினோம் என்று. ஆனால் சந்தித்த ப. சிதம்பரம் அவர்களோ அல்லது A.K. ஆண்டனி அவர்களோ குலாம் நபி ஆசாத் அவர்களோ இதுவரையில் வாய் திறக்கவில்லை. கலைஞரிடத்தில் என்ன பேசினோம் எதை பேசினோம் என்று இதுவரையில் வாய் திறக்கவில்லை. சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்த பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று சொன்னார்களே தவிர சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்து என்ன பேசினார்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாளை ஒருவேளை கடைசி நாள் ஏதேனும் ஒரு அறிவிப்பை செய்வார்களோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழக முதலமைச்சர் சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதில் எந்த பயனும் இல்லை. அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் திமுக தன்னுடைய நிலையில் பின்வாங்க. இது முதல் எங்க பிரதான கோரிக்கையே ஐநா மன்றத்தில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்க தீர்மானத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டும். அந்த திருத்தம் சர்வதேச சுதந்திரமான விசாரணை எதற்கு? இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு இனப்படுகொலைக்கு. அதற்கு பிறகு அந்த நீதி விசாரணையில் சொல்லப்பட்ட பரிந்துரைகளை குறிப்பிட்ட கால வரையறுத்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். செஞ்சுட்டு டைம் கொடுக்க கூடாது. இது முக்கிய பிரதானம் இல்லை. இது நாடாளுமன்றத்தில் அவங்க சொல்லிட்டு போனாங்க. நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி ஜெனோசைடு விஷயமா அன்னைக்கு இந்து பத்திரிகைகள் காலில் வந்திருந்தது. ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து அதை வாதிக்கும் போது நாடாளுமன்றத்தை இதை விட்டு பேசலாம் கொண்டு வரலான்னு பாசிங்க பேசுனதா தலைவர் சொன்னாரு. எங்களுக்கு பிரதானம் இதுதான். இது இல்லாம நாங்க வாபஸ் வாங்கணும். நீங்க ஐநாவில் ஏன் கொண்டு வர மாட்டீங்க? இதுக்கு தான் நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். காலத்துல திமுக பல முறை இப்படி அறிவித்து அந்த முடிவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. தினமணியில கற்ற தினமணியில தெளிவா இந்த முறை அப்படி வந்த முறை அறிக்கை கொடுத்தார் தலைவர். நெய்வேலி பிரச்சனை நாங்க சொன்னோம். அதுக்கு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதில் சொல்லியிருந்தார். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அறிக்கை விரிவான அறிக்கை 4 தடவை பண்ணாங்க. 4 தடவை நாங்க இது சொல்லும்போது கேட்டுக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டோம் தான் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அந்த நாங்க நினைத்த தீர்மானம் வர வேண்டும். அதற்குத்தான் இந்த நாங்க ஐக்கிய முன்னணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் வர வேண்டியது ஒரு பதிவு. இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை நடந்தது. அங்க ஒரு விசாரணை சர்வதேச சுதந்திரமான விசாரணை ஒரு பதிவு. இதே நாளைக்கு கடைபிடிச்சு இதனால எந்த விளைவும் நமக்கு ஏற்படுத்தாது. இப்போ இந்த பிரச்சனை பல அடுக்குகள்ல பேசப்பட்டாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டன. அப்படி இருக்கிற போது இந்த முடிவு 2 கட்சிகளுடைய 9 ஆண்டு கால கூட்டணி முடிவுக்கு வந்திருப்பது எந்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? முக்கியமா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டது இந்த விஷயத்துல. இதுவரைக்கும் திமுக என்ற ஒரு பெரிய ஊன்றுகோல் அவங்களுக்கு இருந்தது. அந்த சப்போர்ட்ல காங்கிரஸும்
தெம்பா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. தனிமைப்படுத்தப்பட்டது எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சில கட்சிகள் அவர்களோடு சேரலாம் இல்லையா? அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் கூட சேர்றதுக்கு எந்த கட்சியுமே தயங்கும் தமிழ்நாட்டுல. அதான் அந்த போஸ்ட் பாலச்சந்திரன் எஃபெக்ட்ங்கிறேனே, அதுக்கப்புறம் உங்களுக்கு காங்கிரஸ் கூட சேர்றதுல எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தயக்கம். அது விஜயகாந்தா இருக்கட்டும், வேற யாரா பண்ணாலும் இருக்கட்டும், சிறு சிறு கட்சிகள் வேணா சேரலாம். பட் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. தமிழ்நாட்டிலேருந்து அவங்க போன முறையே இவங்க இந்த இலங்கை பிரச்சனை 15 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 8 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த இலங்கை பிரச்சனையில உள்ள ஆர்வலர்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போய் கேம்பெயின் பண்ணி அதெல்லாம் நடந்து ஓரளவு அவங்களோட முன்னணி தலைவர்களான தங்கபாலு இலங்கை பிரச்சனை உணர்ச்சி பூர்வமா பேசுவாங்க. ஆனா அது தேர்தலில் எதிரொலிக்காது. இல்ல இலங்கை பிரச்சனைக்காக உரக்க குரல் கொடுத்த வைகோவும் தோற்கடிக்கப்பட்டார், தாப்பாண்டியனும் 2009 தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு வாதமும் வைகோ தோற்கடிக்கப்பட்டதுக்கு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், எலக்டோரல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தது. அதனால இலங்கை பிரச்சனை ஒர்க் ஆகலன்னு தானே சில இடத்துல ஒர்க் ஆகல. பட் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமா இருந்தது. இப்ப அந்த காரணம் இன்னும் பெரிய அளவுல அது தாக்கம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதை உணர்ந்துதான் இப்போ திமுக காங்கிரஸ் அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இந்த நோக்கம் தான். அதாவது நம்ம தேர்தல்கள்ல இது எதிரொலிக்கலன்னு நம்ம முற்றிலுமா அதை புறக்கணித்து விட முடியாது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான். நீங்கள் சொன்னதை போல 2009 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு தந்தது. அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை நாம் எதிர்கொண்டோம். ஆகவே தேர்தலில் இது எதிரொலிக்காது என்பது அல்ல. நாம் அதற்குள்ளே தேர்தலை மையப்படுத்தி இதை திரும்ப திரும்ப பேசுவதும் தேர்தலுக்காக இந்த முடிவுகளை எடுத்தார்கள் என்று விமர்சிப்பதும் ஏற்புடையதல்ல. மனப்பூர்வமாக முழுமையான உளப்பூர்வமான ஒரு முடிவுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிற முடிவு. அதை நாம் பாசிட்டிவாக பார்த்து மேலும் எல்லோரும் இணைந்து போராட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு கடமை. அதை மறந்துவிட்டு ஒருவருக்கொருவர் நாம் கபட நாடகம் ஆடுகிறார் அல்லது இது பல நாடகங்களுள் இது ஒரு நாடகம் என்று விமர்சிப்பதால் அவர்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும். அவ்வளவுதான். விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும். அதனால் எந்த பயனும் இல்லை. அவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை போல கடந்த முறை இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுத்த போது அதை இந்திய அரசு கேட்டுக்கொண்டது, அதை செய்வதற்கு முன்வந்தது. ஆனால் இந்த முறை சர்வதேச சூழல்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து, இந்திய நலனையும் அடிப்படையாக வைத்து இந்த கோரிக்கையை ஏற்க முடியாத நிலைமைக்கு இந்திய அரசு அல்லது காங்கிரஸ் கட்சி இருக்கலாம். அது அவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையில் நாம் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம், இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதில் கபட நாடகம் என்பதற்கோ அல்லது தேர்தல் கடந்த தேர்தலில் திரு வைகோ அவர்களை தோற்கடித்த மாணிக் தாகூர் நம்மோடு இந்த விவாதத்தில் இருக்கிறார். திரு மாணிக் தாகூர், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, அந்த கட்சிக்கு எதிர்காலமே இருக்க போவதில்லை, பாலச்சந்திரன் என்ற ஒரு அப்பாவி சிறுவன் படுகொலை செய்யப்பட்ட அந்த புகைப்படங்கள் காங்கிரசின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கிவிட்டது என்ற கருத்தை திரு சேகர் முன்வைக்கிறார். அந்த கருத்துக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, முதலிலே அந்த சிறுவன் பாலச்சந்திரனுடைய படம் வந்ததும் சரி, அதை போன்ற கொடுமையான செயலை செய்த இலங்கை ராணுவத்தை தண்டிக்க வேண்டும் என்பதிலே எந்த ஒரு இரண்டாவது கேள்வியும் இல்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் தனிமைப்பட்டு விட்டது, காங்கிரஸ் கட்சி ஒன்றுமில்லை என்றெல்லாம் கூறுவது ஏற்க முடியாதது. ஏனென்றால் 67 காங்கிரஸ் கட்சி முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் கட்சி வலுவோடு வந்திருக்கின்ற வரலாறு காங்கிரசுடைய வரலாறு. காங்கிரஸை பொறுத்தமட்டிலே மக்களுக்காகவும் குறிப்பாக தமிழ் மக்களுக்காக என்னவெல்லாம் செய்தது என்பது மக்களுக்கும் தெரியும். காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கட்சி இதுவரை வெற்றி பெற்றதில்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே 1967க்கு பின்னாலே எப்பொழுதுமே கூட்டணியினுடைய ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி மற்றவர்களை தூக்கிவிட்டிருக்கின்ற கட்சியாக இருந்திருக்கின்றது. அது கடந்த 2011 தான் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் அவர்களும் சேர்ந்து முதல் முறையாக தோல்வியை கண்டோம். அந்த தேர்தல் தோல்விக்கு பின்னாலே இப்பொழுது இப்படி ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஆசிரியர் சேகர் அவர்கள் கூறுவதிலே எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே இதைவிட மிகப்பெரிய சவால்களை சந்தித்த இயக்கம் மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப ரொம்ப அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பிரச்சனையில போன நாடாளுமன்ற தேர்தல், முள்ளிவாய்க்கால் படுகொலை,
அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 ஆண்டு காலத்துல அநேகமாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த ஈழப் பிரச்சனையில எப்படி ஈழத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம இருந்திருக்கிறோங்கிற கோபம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. கட்சிகளை கடந்து இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல விரும்பல. கட்சிக்கென்று ஒரு அரசியல் இருந்தாலும் கூட ஒரு குற்ற உணர்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி பேரும் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் பாலச்சந்தர் என்கின்ற அந்த விஷயம் வந்த உடனேயே இதுவரைக்கும் மாணவர்கள் மத்தியில, ஏன்னா இன்னைக்கு கல்வி நிலையங்கள் என்பது பழைய கல்வி நிலையங்கள் கிடையாது, சுயநிதி கல்லூரின்னு வந்து மாணவர்களின் மேல் எந்த போராட்டத்திலும் ஈடுபட மாட்டாங்கிறது மாதிரியான நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வருது. ஐஐடியில இருந்து சுயநிதி கல்லூரியில இருந்து எல்லா மாணவர்களும் போராட்டத்தில் குவிக்கிறாங்க. அதனால வர்ற தேர்தல்ல இந்த ஈழ மக்கள் அடிப்படையில் அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால், அதை பெற்றுத்தராதவர்கள் அதுல வந்து மோசமா நடந்துகிட்டவங்க, சதி செஞ்சவங்க தமிழ் மக்கள் யார நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல நான் இன்னொரு கருத்தையும் ரொம்ப ஆழமா சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல விரும்புறேன். இதுல டிப்ளமேசி தேவையில்லை. இது ரொம்ப வெளிப்படையா நம்ம பார்க்கணும். இந்த உள்ளக விசாரணை அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுவரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றுல 1983 வெளிக்கடை சிறைச்சாலைக்குள்ள 57 பேர் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள்ல பல பேர் தேர்தலில் நின்று மீண்டும் ஜெயிச்சு வந்து பார்லிமெண்ட் மெம்பரா உட்கார்ந்துருக்கான். அதே போல கடந்த காலத்துல வந்து மனித உரிமை ஆணையத்திலிருந்து எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இலங்கை அரசாங்கத்தினுடைய கிரெடிபிலிட்டிங்கிறது இருக்கு பாருங்க. லசந்த விக்ரமதுங்கா அவர் அந்த நாட்டை சார்ந்தவர், ஒரு பத்திரிகையாளர். அவன் கொலைகாரன் யாருங்கிறத இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ராஜபக்சே அரசாங்கத்துக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லலங்கிறதுக்காக ஒரு நீதிபதியை, உச்ச நீதிபதியை உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த அநியாயம் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு நாட்டினுடைய உள்ளக விசாரணையை ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு உள்ளக விசாரணை சோனியா காந்தி சொல்றாங்கன்னாக்க அது நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவர்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன? கடந்த காலத்துல நீதி சம்பந்தப்பட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க ஒண்ணுமே கிடையாது. அதுலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்காரர்களும் இணைந்து கொண்டு ராஜபக்சேயோடு இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுனால செய்யறாங்களாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நான் நண்பர் திருமாவளவன் சொல்ற போது கூட சொல்றேன், சீனாவா ரஷ்யாவா அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். சீனா ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடு. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பழைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது. அந்தந்த நாடுகள்ல போராடுறோம். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கிரெடிபிலிட்டி பற்றி எனக்கு தெரியும். இப்ப தேசிய குழுல எல்லா மாநிலத்து மக்களும் கூடி ஒன்னா நிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் அதே சமயத்துல இப்ப வந்து பன்னாட்டு விசாரணை என்பது முக்கியமா அல்லது இலங்கையின் உள்ளக விசாரணைன்னு பாத்தீங்கன்னாக்க, இலங்கையினுடைய உள்ளக விசாரணையில 1% கூட நியாயங்கள் கண்டறியப்பட மாட்டாது என்பது கடந்த காலம். அதனாலதான் பன்னாட்டு விசாரணை வேணும்னு கேட்கிறோம். அதே போல இனப்படுகொலை, இது மாதிரி இனப்படுகொலை நடந்தது கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஜெனிவா தீர்மானம் தீர்த்துரும் நம்ம நினைக்கல. தமிழ்நாட்டினுடைய எழுச்சியும் தமிழ்நாட்டினுடைய நிர்பந்தங்களும் உலகத்துல பல நாடுகள்ல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதற்கெல்லாம் மக்கள் போராட்டங்கள் தான் கடைசியில காரணமா இருந்திருக்கே ஒழிய பாராளுமன்றமோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ அதெல்லாம் கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் பல நேரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் போராட்டத்துல மாறுதல் வந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த அழுத்தத்தால் போராட்டத்தால் கட்டாயம் அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதுதான் நான் இதுல சொல்ல நினைக்கிற விஷயம். திரு ஜி சேகர், இந்த முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உறவுல காங்கிரஸ்க்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசுறாங்க. இந்த உறவு என்பது முடிந்துவிட்ட ஒன்றாக நீங்க பார்க்கிறீங்களா? இதை மீண்டும் துளிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பிரச்சனையோட இறுதி அத்தியாயமா இது தெரியல. திமுக தலைவர் இன்னைக்கு ஒரு கேள்வி பதில வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பாராளுமன்றத்துல வந்து இது தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினா நாங்கள் எங்களுடைய இப்போ எடுத்த முடிவை வந்து நாங்கள் திருப்பி பார்ப்போம், அப்படி ரிவ்யூ பண்ணுவோங்கிற மாதிரி தான் பதில் சொல்லிருக்காரு. ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது இல்லைன்னா அவர் வந்து வரட்டும் முடிவெடுப்பேன்னு சொல்ல வரட்டும், அந்த காப்பி அதுதான் கொண்டு வந்து வரட்டும்,
வரட்டும் தான் சொல்லியிருக்காரு. நாள் முழுக்க நான் டிவியில இல்லங்க, இந்த இருக்கு இந்த எங்க சீல் போட்டு லோகோ போட்டது வரட்டும். ஜிஜி சேகர், நீங்க எப்பவும் திமுக நியாயத்தை பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் துலாக்குள் பாருங்க. நீங்களோ முராரியோ எல்லாருமே ஒரு மாதிரி திமுக ஒரு வெறுப்பு பாருங்க. நியாயத்தை பாருங்க. நாங்க வரட்டும் தான் சொல்லியிருக்காரு. டிவியில வந்து ரெக்கார்ட் பண்ணி திருப்பி போட்டு வரட்டும் தான் சொல்லியிருக்காரு. மறுபட்சத்தில் இல்லைன்னு தெளிவான மேடையில் சொல்லியிருக்கிறேன். அது வந்து எப்ப தெரியும்னா திமுகவோட திமுக எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி